உங்களை கிருபை செஞ்சாரு. உங்க எல்லாருடைய ஜபமும் பாஸ்டருக்கும் ரொம்ப அவசியம். மறந்துடாதீங்க அதை. அவங்க டெய்லி உங்களுக்கு ஜெபம் பண்ற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வேதத்துல நம்ம தியானிக்க போற பகுதி எப்படின்னா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அசதியா இராமல் ரோமர் எடுங்க. ரோமர் அதிகாரம் ரோமர் 12:11 வாசிக்கிறத கவனிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். தெரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். கூட வாசிக்கலாம். ஆவியிலே அனலாயிருங்கள். இன்னைக்கு நாம வேதத்துல தியானிக்க போற பகுதி என்னன்னா, ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, நாங்க எல்லாரும் ஆவியில அனலா இருக்கோம். இது ஒரு டெஸ்ட். எப்படி டெஸ்ட்னா, நீங்க ஆவியில அனலா இருக்கீங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். எப்படி? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நீங்களே உங்களை நீங்க சோதிச்சு பார்க்கலாம். உண்மையாவே உங்க ஆவி அனலா இருந்துச்சு அப்படின்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. புரியுதா? ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது ஆதாயம் பண்ணணும் ஆண்டவருக்குள்ள. இந்த சர்ச்சைக்கு தான் கூட்டிட்டு வரணும் நான் சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிற அந்த கிருபை நமக்குள்ள இருக்கணும். அதுதான் என்னது? ஆவியில அனலா இருக்கிற அனுபவம். திருப்பி வாசிக்கிறேன். அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரேயர்ல வர்ஷிப்ல ஜெயா பிரதர் சொன்ன மாதிரி, பிசாசு கடைசி காலத்துல யாரை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல அலையலாம். தோத்து போகிற அந்த ஏற்கனவே சிலுவையில தோத்து போன அந்த பிசாசுக்கு இவ்வளவு ஒரு வைராக்கி இருக்குமானால், நாம எல்லாரும் ராஜாவுடைய சந்ததி. அப்படிதானே? நாம எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைங்க. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, நம்ம ஜெயிக்கிறவங்க. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு ஜெயிச்சு கொடுத்து அந்த சுதந்திரத்தை, அந்த அதிகாரத்தை நம்ம கையில வச்சிருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, ஆண்டவருக்குள்ள அநேக பிள்ளைகளை பெறுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கும்னா, ஒரு ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம். ஒண்ணு, நம்ம அவங்க மூலமா நம்ம அவங்கள்ட்ட அவங்க முன்னால கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டலாம். ஒண்ணு. இன்னொன்னு எப்படின்னா, அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள ஆதாயப்படுத்தலாம். எப்படி ஆதாயப்படுத்தலாம்? முதல்ல நீங்க ஆவியில அனலா இருந்தால் மாத்திரமே. உதாரணமா நம்ம விதைக்கிற அனுபவத்தை பத்தி ஓமைகள் மூலமா இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷ புத்தகத்துல சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, விதை வழியருகே விழுந்த விதை, பாறையில விழுந்த விதை வேற இல்லாம போயிடுச்சு, பாதையில விழுந்த விதை மிதிப்பட்டு அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப நம்ம போடுற விதை நம்ம வீட்டுல ஒரு செடி வைக்கிறோம்னா நம்ம எவ்வளவு பக்குவமா வைப்போம், மண்ணை தோண்டுவோம், உர வைப்போம், அப்படிதானே? அப்ப நம்ம நடுற அந்த விதை நம்ம விவசாயத்துல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எவ்வளவு கவனமா இருப்போம், மழைக்காக கடலை நோக்கி பார்ப்போம். அப்ப ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியா இருக்கக்கூடாது. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டு ரோமர் 12:11 அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சோ ஆவியிலே அனலா இருக்குதுன்னா என்னது? எப்படி நம்ம ஆவியில அனலா இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். அனுதினமும் ஆண்டவரோட பேசுறது, ஜெபம் பண்றது, காலையில ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா ஜெபம் பண்றது, ராத்திரி ஜெபம் பண்றது, அவ்வளவுதானா? அதுவும் ஆவியில அனல்னா என்ன இருக்கும்? அதுக்கு நம்ம பார்க்கலாம். லூக்கா 1:80 பார்த்தீங்கன்னா, லூக்கா கடைசி வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான். சரி, இதை பார்ப்போம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு. அப்ப இந்த முதல் பகுதியை பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளைகளாய் ஆன பிறகு நம்ம எப்படி இருக்கணுமா? ஆவியிலே பலம் கொண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களாவே பிறந்திருப்போம். அது முக்கியம் இல்லை. உண்மையா கிறிஸ்துவை ஆராதிக்கவும் அவருடைய அன்பை ருசிச்சு கிறிஸ்துவை உண்மையான தேவன் கிறிஸ்டாந்தமா அறிவிக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, பிறப்பிலே கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் தொடர்பே இருக்காது. ஏதோ கோயிலுக்கு போறோம் வரோம் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்து நம்மளோட உள்ளத்துல பிறந்திருக்கணும். பிறந்திருக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து, அந்த பிள்ளைங்க நம்மளுக்கு எடுத்துக்கலாம் ஆவியிலே பலம் கொண்டு. அதே மாதிரி இது லூக்கா 2:40 பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அப்போ இதுலயும் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இருக்கு. நம்ம ஆவியில பலன் இருந்தாதான் நம்ம ஆவியில அனலா இருக்க முடியும். இதற்கு ஆதாரமா வேத பகுதியில சங்கீதம் 39:3 எடுத்துக்கிட்டோம்னா, சங்கீதம் 39:3 யாராவது வாசிங்க பாப்பா எடுத்தாங்க.
மூண்டது. எப்ப தெரியுமா இருதயம் அனல் கொள்ளும்? நாம் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எதை தியானிப்போம்? ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ரெபெக்காளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால தியானம் பண்றதுக்கு வெளியே போனாருன்னு ஒரு ஆதியாகமத்தை சொல்லப்பட்டது. அப்ப என் இருதயம் எப்ப அனல் கொள்ளும் அப்படின்னா, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. எதை தியானிக்கணும் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை இந்த பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தைகளை நம்ம அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். மாடு அசைப்படும். அடிக்கடி சொல்லுவேன், புல்லை எடுத்துட்டு வந்து என்ன செய்யும்? திருப்பி சவச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆமா, நம்ம காலையில ஒரு அதிகாரத்தை வாசிச்சோம்னா அதோட ஏதாவது ஒரு வசனம் நம்ம மனதை தொடுற மாதிரி இருந்தா அந்த வசனத்தை திருப்ப திருப்ப என்ன செய்யணும்? அசைப்படணும். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மளோட என்ன பேச விரும்புறாரு, அதுதான் தியானம். புரியுதா? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அந்த இருதயம் எப்ப அனல் கொள்ளும்னா, தியானிக்கும் போது அக்கினி மூடும். அப்ப என்ன செய்யும்னா இருதயம் என்ன செய்யுமா? அனல் கொள்ளும். இருதயம் அனல் கொள்றது எப்படின்னா, நீங்க லூக்கா கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கடைசியில லூக்கா 24:32 பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்தவங்க வாசிங்க. 2 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எம்மாவூர் அப்படிங்கிற ஊருக்கு போறதை நீங்க வாசிக்கலாம்ல. அந்த எம்மாவூருக்கு போகும்போது இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட போய் பேசுறாரு. பேசும்போது அவங்களுக்கு இவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. அவங்க பேசிக்கிட்டே அவரை கட்டாயப்படுத்தி கூட வாங்க பேசி வீட்டுக்குள்ள போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறாரு? மறைந்து போறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, வந்தது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு. ஒருத்தர் சொல்றாரு, உனக்கு தெரியலையா? நாம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது உனக்கு தெரியலையான்னு கேட்கிறார். அப்ப ஆண்டவரோடு பேசும் பொழுது இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். அப்ப அதுதான் இதை 39:3 சொல்லுது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இருதயம் என்ன செஞ்சது? அனல் கொண்டது. அனல், அப்புறம் அக்கினி, அப்புறம் கொழுந்துவிட்டு இருந்தது, எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய வார்த்தை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருதயம் அனல் அது மாத்திரம் இல்ல, எரேமியா 20:9 ஒரு வசனம் சொல்லுது. பின்பகுதியை பாத்தீங்கன்னா எரேமியா 20:9 அதுல என்ன சொல்லிருக்குன்னா, அவருடைய வார்த்தை என் எலும்புகள் அடைப்பட்டதுனால என் இருதயம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய அதாவது வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லாம வச்சுக்கிறதுனால அந்த எலும்புகளுக்குள்ள வார்த்தை அடைப்பட்டு வச்சதுனால என்ன சந்தோஷம் சொல்லியிருக்காங்க? எரேமியா 20:9 பின்பகுதி. அவருடைய வார்த்தை அவர் சொல்லாததுனால, அவன் எலும்புகளுக்குள்ள வார்த்தை அடைப்பட்டதுனால இருதயம் எப்படி இருந்துச்சான்? இருதயம் எப்படி இருந்துச்சு? அக்கினியா இருந்துச்சான். அப்போ நான் சொல்றேன், நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே எடுக்கும் பொழுது நம்ம எலும்பு எப்படி இருக்கணுமா? எலும்புகளுக்குள்ள வார்த்தை அடப்படும் பொழுது அக்கினி இருக்கணுமா? நம்மளால சொல்ல முடியாம இருக்கக்கூடாது. நான் எங்க பார்த்தாலும், நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால எனக்கு சுவிசேஷன் சொல்றது ஈஸியா இருக்கும். பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளே எங்களை தேடி வருவாங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி. அப்ப நாங்க ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஒருவேளை தவறுனா எனக்கு அது வாதிக்கும். ஐயோ பிள்ளை இனிமேல் நான் என் பாப்பாடான்னு தெரியலையே, அவளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணுமே, எப்படி சொல்லாம விட்டமே. ஏதாவது ஒரு தருணம் கிடைக்கும் போது ஒரு கிளாஸுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர் வேலைங்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, ஈஸியாகவும் இருந்துச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல இது வரைக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுல நாம எப்படி இருக்கணுமா? அசதியா இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல ரோமர் 12:11 பார்த்தோம். அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். 1. 2வது ஆவியிலே அனலுள்ளவர்களாயிருங்கள். 3வது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய். இந்த 3 ஒழுங்கா செஞ்சோம்னாலே நம்மளால நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமா எழுத முடியும். அநேக பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த முடியும். இவ்வளவு இருக்கதா இருந்துச்சு அப்படின்னா இதை பாத்தீங்கன்னா இதை நம்ம எலும்புகளுக்குள்ள நம்ம நினைச்சிருக்கீங்க. நம்ம கறியெல்லாம் வாங்கினா பார்த்துருக்கீங்க, உள்ள அந்த மஜை இருக்கும், ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எலும்புகளுக்கு ஊனா இருக்கும். அதாவது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 8ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் கட்டளைகளையும் என் போதனைகளையும் நீ கைக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. 8வது வசனம் என்ன சொல்லிருக்குன்னா, அவைகள் யாராவது எடுத்தவங்க வாசிங்க, அவைகள் என் எலும்புக்கு என் ஆவிக்கு 3:8. நீதிமொழிகள் 3:8. உன் நாவிக்கு ஆரோக்கியமாய் உன் எலும்புக்கு ஊனமாகும். 1ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க. ஆண்டவருடைய போதனைகள் எதுல இருக்கு? இந்த வேத வசந்த புக்கில் இருக்கு. அந்த போதனைகளும் கட்டளைகளும் தான் அந்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம உட்கொள்ளும் போது எலும்புகளுக்கு ஊன், அதாவது எலும்புகள்ல ஸ்ட்ரென்த் வேணும். நம்ம எலும்புக்கு என்ன வேணும்? கால்சியம் சத்து வேணும்னு சொல்லணும்ல. இந்த வசனம் தான்
நம்ம எலும்புக்கு ஊனா இருக்குது. ஊனா இருக்குன்னா பாதுகாப்பா இருக்குது, பலத்தை கொடுக்குது. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சுவிசேஷ புஸ்தகம் ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியின் ஏவுதலினாலே நடத்தப்பட்டார். அப்ப ஆவியில நடத்தப்படணும்னா, ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்தப்படணும்னா நம்ம ஆவி அனல் உள்ளதா இருக்கணும். எப்படி அனல் உள்ளதா இருக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப நேரம் கிடைச்சாலும், எப்ப நேரம் கிடைச்சாலும். எங்க அம்மா நேரத்து சொன்னாங்க, எங்க பாட்டி அப்பதான் எங்க பாஸ்டரோட அப்பா வந்து அம்மா வந்து பிள்ளைங்க எழுதின லெட்டர் தலைவாணிகள் வச்சுக்குவாங்கன்னா அப்பப்ப எடுத்து வாசித்து சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஒரு லெட்டர், பிள்ளைங்க எழுதின லெட்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, அப்ப ஆண்டவர் கொடுத்த கடிதங்கள் நிறைய வார்த்தைகள் இங்க இருக்கு. இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் மாத்திரமே நம்மளை சுகப்படுத்த முடியும். நம்மளுடைய விசுவாச அறிக்கைகள் இதுல இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வேதாகமத்துல இருக்கு. அப்ப இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்னா, நம்ம இருதயம் அனல் கொள்ளும். சரி, இருதயம் அனல் கொண்டா எப்படி இருக்கும்னா ஆவியில நடத்தப்படுவோம். இப்ப இதுக்கு உதாரணமா இப்ப நம்ம வந்து ஆவியில அனல் கொள்றதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் ஒண்ணு, ஆவியில அனல் பண்ணணும் ஒண்ணு. மூன்றாவது என்ன சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுல உங்க இருதயம் உடன்படலை அப்படின்னா நான் சொல்ல நீங்க ஆவியில அனலா இல்லை. வேதாமும் அதான் சொல்லுது, ஆவியில அனலா இல்லை. ஒருவேளை நீங்க ஒரு தெருவில் இருக்கீங்க, யாரை ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது பார்க்கும்போது எப்படி அவங்க ஒருவேளை நம்மளை மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனா கூட கூப்பிட்டு என்ன செஞ்சிடணும், ஆண்டவர் பத்தி ஏதாவது வகையில சொல்லிடணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். போடுறத போடுவோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதனுடைய பலனை என்ன செய்வாரு, கர்த்தர் நமக்கு தருவாரு. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 30-40 பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு ஸ்ட்ரீட்ல இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்காக எத்தனை நாள் ஜெபிச்சிருப்பீங்க? நீங்க அவங்கள சோதிச்சு பாருங்க. பக்கத்து வீடு, ஏற்க வீடு, முன் வீடு, அவங்க சண்டை போடுறவங்களா இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கலாம். இல்ல அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம். அதனால பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. சென்னையில பட்டணத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா நம்ம முழங்கால சரியா முடக்கலன்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களாகிய நாம எனக்கு, என் பிள்ளை எனக்கு அப்படிங்கிற ஜபத்தை விட்டுட்டு என்னைக்கு தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணுமோ, இப்ப நீங்க ஊர் இருக்கிற பட்டணம் தேவகணம், அந்த தேவகண பட்டணத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் முன்னாலே பாஸ்டர் சொல்லிடுச்சு, உங்க ஊர் வரைபடத்தை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தெருவையும் ஒருத்தர் பொறுப்படுத்துவாங்க. ஜோமனிக்கிட்டே ஆரம்பி இந்த சர்ச்சு நரம்புன்னு நம்மளை சொல்லப்படலாம். நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? ஜெபிக்கிறதுல குறைவே இல்லாம இருக்கணும். ஜெபத்துல என்ன செய்யணும்? விழித்து இருக்கணும். அப்படி இருந்தோமானால் ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்னு பலப்படும். கடவுள் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. இந்த ஊர்ல யாருக்கும் விபத்து வந்து மறிக்க கூடாது. விபத்து வந்து மறிச்சு போனோம்னா நம்ம தான் பொறுப்பு. நம்ம ஜெபம் சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம ஜெபத்தின் மூலமா, அதாவது அடிக்கடி நான் கத்திரிக்கல் சர்ச்சோட பாஸ்டர் சொல்லுவாங்க, மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும். சொல்லுங்க எல்லாரும், மூளை சாதிக்காத முழங்கால் சாதிக்கும். முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவரால நம்மளை விட்டுட்டு போகவே முடியாது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு அவர் தெரியாம இருக்கலாம். நம்ம முழங்கால முடக்கி ஒரு காரியத்துக்காக விடாப்படியா நின்னோம்னா, எப்படி சூனியமியானுடைய மகனுடைய ஜீவனுக்காக எலிசாவோட காலை பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் உண்மை விடுகிறதா இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லுவா. அது என்ன ஒரு வார்த்தை? விட மாட்டேன், நீ வந்து என் பிள்ளை மேல கையை வைக்கிற வரைக்கும் நான் உன்னை விடுகிறதா இல்லை. அந்த பிள்ளைக்கு, செத்து போன பிள்ளைக்கு ஜீவன் வந்துச்சா? அதைத்தான் சொல்றேன். நம்ம ஆவியில அனலா இருந்தோமானால் இதற்குரிய காரியங்கள் நடைபெறும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உதாரணம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 2 ராஜாக்கள் போய் தன் வாய் பிள்ளை மேலும், தன் கண்கள் அவன் கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படுபடியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளை உடல் அனல் கொண்டது. இது எலிசா தீர்க்கதரிசியை பத்தி சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எலிசா ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. சுனேமியான் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் சுனேமியாள். அந்த அம்மா வீட்டு மாடியில இவர் தங்குவார் அடிக்கடி போய். இப்போ அந்த சுனேமியாளுக்கு பிள்ளை இல்லாம இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் பிறந்ததுல மறித்து போச்சு. மறித்து போடவே என்ன செய்யறாரு? நான் சொன்ன மாதிரி போய் அவரை போய் கூட்டு வந்து என் பிள்ளை மேல என்ன செய்ய கை வச்சு ஜோம் பண்ணீங்கன்னா செத்து போன என் பிள்ளை உயிரோட வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் வந்து சொல்றேன், எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை, விசுவாசம் இருந்துச்சு. இன்னொன்னு என்ன தெரியுமா? எலிசா எப்பொழுதும் அனல் உள்ளவரா இருந்தார். அதனாலதான் இப்போ நான் எனக்குள்ள அனல், உங்களுக்குள்ள அனல், அந்த வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஏரியா வழியா நடந்து போகும்போது கூட பிசாசான அந்த இடத்துல இருக்க முடியாது. அலறி கண்ணாலே ஓடிடும். இயேசு கிறிஸ்து வந்து போய் கை நீட்டி ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதே பிசாசுகள் என்ன செஞ்சிருச்சு? ஓடி அலறி போயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள அந்த அனல் இருந்துச்சு. நம்ம எல்லாரும் யாருடைய சாயல உருவாக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் சாயல உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆதியாகமம் 3 சொல்லப்பட்டிருக்கு, தேவ சாயல தான் மனுஷன் உண்டாக்குனார். நம்ம யாரு சாயல இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவோட
பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம எப்பொழுதும் ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருந்தோம்னால் எலிசா செய்த காரியத்தை நம்மளை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். இதே மாதிரி பின்னாட்கள்ல எலிசா மரித்து போனார். எலிசா மரித்து போன பிறகு அவர் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு 2 ராஜாக்கள் 28 4, 5, 6 வசனங்களா தெரியும். அதுல என்ன சொல்லப்பட்ட அவர் மரித்து போன பிறகு கூட அவருக்குள்ள அந்த அக்கினி இருந்துச்சு. 28 அதாவது இவரை மறித்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த ஊர்ல இன்னொருத்தர் இறந்து போனார். அவருடைய பேரை தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போகும்போது மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அந்த தண்டுகள் எடுக்க வருது. தண்டுகள் வரும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா பயந்து போய் தூக்கி போன பிரேதத்தை தவக்குன்னு போட்டுட்டு போயிட்டாங்க. போட்டுட்டு போனது யார் கல்றாங்கன்னா எலிசா கல்றாங்க. அந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இடமா சொல்லப்பட்டிருக்கு, இவனுடைய இறந்தவுடைய பிரேதம் எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டதினாலே செத்தவன் உயிரோடு எழுப்பினான். இறந்து போன பிறகு கூட அந்த எலும்புகளுக்குள்ள அனல் இருந்துச்சு. அப்ப அவன் எப்படி தியானம் பண்ணிருப்பான் ஆண்டவருடைய வார்த்தை? எலிசா எவ்வளவு தூரம் தியானம் பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இறந்து போன ஒரு மனுஷனை தூக்கி போய் ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை மேல பை மிஸ்டேக்கா தெரியாம பயந்து போட்டு ஓடின உடனே அந்த பிரேதம் எது மேல பட்டுச்சான்? எலிசாவோட எலும்புகள் மேலே பட்டதினாலே அந்த மரித்து போனவன் உயிரோடு எழுப்பினான். அப்ப இது எதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா எலும்புகளுக்குள்ள அக்கினி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு தீவு நம்ம அணுகாது, நம்மளால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். இது ஒரு உதாரணம். இதுல 2 உதாரணம் பார்த்தோம். எலிசாவுக்கு முதல்ல என்ன பார்த்தோம்? சூனேமியாவுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். எப்படி? அதாவது இவர் அந்த பையனுக்கு மேல படுக்கிற மாதிரி படுத்து இவர் உடம்புல இருந்து அக்கினி அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நல்ல ஜெபிக்கிறவங்களா இருந்தோம்னா நமக்குள்ள அதுதான் நம்ம சங்கீதத்துல 23 வாசிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழியும். இப்ப நம்ம ஒரு டம்ளர் வச்சிருக்கோம், அதை தண்ணி ஊத்துறோம், நிரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி பைப்பு நேர வச்சு பைப்பை திறந்துட்டீங்கன்னா தண்ணி அப்படி வெளியே போயிட்டே இருக்கும். மழை பெய்யறப்ப பார்த்துருப்பீங்க, ட்ரம்ல தண்ணி பிடிச்சா தண்ணி ட்ரம் நிறஞ்சுட்டா தண்ணி வெளியே போக ஆரம்பிச்சுட்டு தானே. இப்ப நம்மளை நிரப்பிட்டாரு ஆண்டவர், நல்லா நிரப்பிட்டாருன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? வெளியே வரும். அப்ப அந்த அனல் நம்ம அருகாமையில் உள்ளவர்களை தரும். நான் முன்னால் ஒரு தேவ ஊழியரை பற்றி கேள்விப்பட்டேன். ஜான் பனியன் பேர் மறந்து போச்சு. இவர் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரிக்குள்ள உள்ள போகும் பொழுது அவங்க வேலை பார்க்குற எல்லாரும் பாவ உணர்வு அடைந்து அழுதாங்க. அது எப்படி நடந்துச்சு? இவர் ஒண்ணுமே சொல்லல, ஃப்ரெண்டு கூட அந்த கம்பெனிக்குள்ள போயிருக்காரு. எப்படி பாவ உணர்வு அடைந்தாங்கன்னா இவருக்குள்ள இருந்த அந்த அனல் பரிசுத்த அக்கினி இவருக்குள்ள, ஆண்டவருடைய வார்த்தை இவருக்குள்ள இருக்கிறதுனால இது என்ன செஞ்சிச்சுன்னா அவங்க உள்ள ஜனங்களுக்குள்ள பாவ உணர்வை கொடுத்துச்சு. ஏன் நம்மளால முடியாது? நாம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சோம்னால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா? அநேகரை கிறிஸ்துக்குள்ள நடத்துகிறதுக்கு ஏதுவாயிருக்கும். அந்த காரியத்தை குறித்த வெளிப்பாடு ஆண்டவர் என்ன செய்வாரு? தருவாரு அப்படின்னு வேதாந்தத்தை பார்க்கலாம். இதே இதை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18:25 எடுத்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 18:25 அதுல ஒரு தேவ மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேரு அப்பல்லோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நான பாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியை அனுகுணவனாய் கர்த்தருக்கு நடத்துவங்களை திட்டமாய் போதனை பண்ணி கொண்டு வந்தான். அதாவது இது முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்ட. அப்பல்லோ அப்படிங்கிறது ஒரு யூத மனுஷன் எபேசு பட்டணத்துக்கு வந்தார். அவர் எப்படி தெரியுமா? இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல கூப்பிட்டு கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பழைய பைபிள பார்த்தீங்கன்னா அவருடைய வழிகளிலே உபதேசிக்கப்பட்டு. ஸோ கர்த்தருடைய இப்ப நீங்க வாரம் கோயிலுக்கு வரீங்க, ஈவினிங் ப்ரேயர்லாம் வரீங்க, நிறைய யூடியூப்ல மெசேஜ் கேட்குறீங்க. அப்போ கர்த்தருடைய வழிகளுக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் ஆவியில் அனலுள்ளவனாய் இருந்தான். பின்பற்றி பார்த்தீங்கன்னா ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு
எவ்வளவு அழகா ஜெபம் பண்றாரு, என்ன அழகா பாட்டு படிக்கணும். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சமாயிடும். ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? வெட்ட வெளிச்சமாயிடும். நம்ம மத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி. அப்ப நம்ம ஆவி எப்படி இருக்கணுமா? அனல் உள்ளவங்களா இருக்கணும். இப்ப காலையில் நான் சொன்ன மாதிரி ஒரு வசனம் அதிகாரத்தை வாசிக்கணும். அந்த ஒரு வசனம் ஏதாவது ஒரு வசனம் அவங்களோட பேசணும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப நீங்க ஒழுங்கா வாசிக்கணும்னு அர்த்தம். அப்படி பேசும்பொழுது அந்த வசனத்தை அசைப்பட்டுட்டே இருக்க நம்ம ஆவி என்ன செஞ்சிருக்குமா? நம்மளை அறியாம விண்ணப்பம் பண்ணும். நான் நிறைய நேரம் அனுபவிச்சிருக்கேன். தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் வாய் ஜோடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவன் நம்ம தூங்குறோம்னு நினைச்சோம், ப்ரேயர் பண்றோமா, முடிச்சு பார்க்க மாட்டேன். அப்ப நம்ம ஆவி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு அனல் நமக்குள்ள இருக்குமாய் ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். சரி, அப்படி அனல் இருந்துச்சுன்னா நிறைய காரியங்களை நமக்கு பாதுகாப்பு. தீங்கு வராதுன்னு சொல்ல முடியாது. தீங்கு வந்தாலும் ஒரு சேதமும் நமக்கு வராது. இதுல இதுக்கு ஒரு உதாரணமா அப்போஸ்தலர் 28 எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4-5 நானே வாசிக்கவா? அப்போஸ்தலர் 28:3. அதாவது பவுல் சில விறகுகளை வாரி, ஆக்சுவலி முந்தின சம்பவம் எப்படின்னா, பவுல ஒரு ஷிப்ல கூட்டிட்டு போகும்போது ஒரு கப்பல் சேதம் ஏற்பட்டு பக்கத்துல ஒரு தீவுல போய் இறங்குவாங்க. அவங்க தீவுல ஜனங்கள் பேரு மெலிதா, அந்த ஊர் பேரு மெலிதா தீவு. மெலிதா தீவுல போய் கரை சேர்ந்துருவாங்க. அந்த சேர்ந்த இடத்துல ரொம்ப மழை காலம், மழைக்கும் குளிருக்கும் தப்பிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா விறகு வச்சு அனல் மூட்டுவாங்க. விறகு வச்சிருப்பாங்க. அவங்க நல்லா உபசரிச்சிருப்பாங்க. இந்த பவுல் என்ன செய்வாருன்னா அவரும் கொஞ்சம் விறகுகளை அள்ளி அதுல போடுவார். அள்ளி போடும்போது அந்த கட்டைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பாம்பு இவரை கவியும். கையை என்ன செய்யணும்? அதில் பார்த்தீங்கன்னா பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து சூட்டுல போடுவோம்ல, வெக்கையில் என்ன செஞ்சோம்? அந்த கட்டைக்குள்ள வெளியே புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப அங்க ஒரு தீங்கு ஏற்படுது. நமக்கு தெரியும், கிராமத்துல விரியன் பாம்பு கடிச்சுச்சுன்னா பழைப்பாங்களா? கஷ்டம் இல்ல? ஆமா, கட்டணும். அப்ப அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். கையில கடிச்சு அப்படி ரொம்ப அப்படி உதறி என்ன செஞ்சுட்டான்? தீக்குல போட்டுட்டான். ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஏன் தெரியுமா தீங்கு அடையல? அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அனல் இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறதுனால அந்த அனல் இருந்துச்சு. அப்போ ஒரு சேதமும் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவானது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கடவுளா இருக்குமோ? ஒரு பாம்பு கடிச்சு நம்ம கண்ணு முன்னால கடிச்சு ஒண்ணுமே எனக்கு சேவை ஏற்படலையே, இவன் கடவுளா இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு இவனுக்குள்ள அந்த அனல் இருந்துச்சு. அப்ப நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு அனல் இருந்துச்சுன்னா நாம யார போல ஆகும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ போல ஆகும். இயேசு கிறிஸ்து தெருவுல நடந்து போகும்பொழுது அவர் 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அந்த வழியா போகும்பொழுது பாத்தீங்கன்னா அநேக பிசாசுகளை துரத்தினாரு. அநேகருக்கு நன்மை செய்கிறவராகவே சுத்தி திரிந்தான்னு சொல்லப்படுது. அப்ப நாம ஆவியில அனல் உள்ளவர்களா இருந்தோமானால் நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட ஜெராக்ஸ் காப்பி ஆயிரும். உங்களுக்கு ஜெராக்ஸ் தெரியும், பைபிள்ல ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே அந்த பேஜ் இருக்கும் தானே? ஏன்னா அந்த அளவு பெருசு சிறுசுமா இருக்கலாம், பெருக்கப்பட்ட பேப்பரை பொறுத்து இருக்கு. ஆனா நம்ம ஆவி அனல் உள்ளதா இருக்குமாயின் நம்ம இருதயம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம எப்படி இருப்போம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பொழுது கட்டாயம் அவருடைய அக்கினி நமக்குள்ள இருக்கும். அந்த அக்கினி என்ன செய்யும்? நம்மளை விடமன்றது மாத்திரமல்ல, நம்ம அருகாமையில் உள்ளவர்களை என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்துவதற்கு ஏதுவா இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு தீங்கு வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் வரும். ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் வழி காட்டுவார். சில நேரங்களில் தீங்கு நம்மளை இவரை கடிச்ச மாதிரி பாம்பு கடிக்கலாம், ஆனா தீங்கு வராது. என்ன செய்யாது? தீங்கு வராது. ஏன்னா நமக்குள்ள அந்த அனல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பாம்பு கடிச்சா வைத்தியம் பார்க்கலாம், குறைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அந்த அனல் இருக்கிறதுனால விஷத்தை என்ன செஞ்சிருச்சு? முடிச்சிருச்சு. சாவுக்கு ஏதுவான எதை புசிச்சாலும் என்ன செய்யாது? நம்மள ஒன்றும் செய்யாது. ஏன்னா அந்த அனல். நான் முன்னாலே இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். சபேரியார் அந்த காலத்துல ஊழியம் செய்யும் பொழுது சிலுவை போட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு நாள் விஷம் வச்சுட்டு சாப்பிட சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரா, இப்படி சாப்பிட்டவா இப்படி சாப்பிடவான்னு கேட்டாங்க. உடனே அவன் எப்படினாலும் சாப்பிடணும். அவர் சாப்பிட்டு முடிச்சாரு, விஷம் அவர் ஒன்றும் செய்யல. விஷம் வச்சு சாப்பாட்டுல உள்ள விஷம் அவர் என்ன செய்யல? தாக்கல. ஏன் தெரியுமா? அவருக்குள்ள அந்த அனல் இருந்துச்சு. அவர் ஜாக்கிரதையா இருந்தாரு. அவருக்கு விஷம் வச்சிருக்கும் தெரியாம இருந்திருக்கும். கட்டாயம் ஆண்டவர் உணர்த்தி இருப்பாரு. ஏன்னா நிறைய முறை ட்ரை பண்ணாங்க, அவருக்கு ஒண்ணுமே உயிர் சேதமே என்ன செய்யல? வரல. அதனால
ஜாக்கிரதையா இருந்தாரு. சுவிசேஷத்துல கர்த்தருடைய ஊழியம் செய்யறதுல அசதியா இல்லாமல் இருந்தாரு. ஆவியில அனலா இருந்தாரு. நம்ம அந்த ஆவியில அனலா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைராக்கியமா இருப்பாரு. நமக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கும். நீங்க யோவான் 1:16 வாசிச்சிருப்பீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது தானே. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை நமக்குள்ள வச்சு தியானிக்கும் பொழுது நம்ம ஆவி எப்பொழுது எப்படி இருக்கும்? அனலா இருக்கும். அந்த அனல் அநேக கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவதற்கு ஏதுவா இருக்கும். கர்த்தர் பெரியவர் என்பதை நம்ம நிரூபிக்கணும். இப்ப இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்போ ஒரு 35-40 பேர் வச்சுக்கோமா, அந்த 40 பேர் ஆவியில் அனலா இருந்தீங்கன்னா 400 பேர் என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம் கர்த்தர்கிட்ட. இந்த 4 பேருக்கு என்ன செய்யலாம்? திருப்பி ஒரு 800 பேரை கொண்டு வரலாம். இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆத்மா ஆதாயம் பண்ணும்போது நமக்கான அங்க பரலோகத்திலோட வீடு என்ன செய்யும்? கட்டப்படும். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த 3 தான் இப்ப நீங்க வாரத்துல மனசுல வச்சுக்கணும். அசதியா இருக்கக்கூடாதுன்னா மழை காலம், குளிர்காலம், காலையில் ஜோம்ன்றது கஷ்டமா இருக்கும், சாப்பிடாம இருக்கோமா, சமைக்காம இருக்கோமா? இல்லையே. அப்ப எழுதி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய, ஒருவேளை என் மகா தூங்குறா, இன்னைக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க வேணாம், ஆண்டவர் கொடுக்காம இருந்தா நமக்கு அதை என்னத்துக்கு? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மழை, இவ்வளவு வெயிலை நம்மள ஆண்டவர் பாதுகாப்பா வச்சிருக்காரு. கொரோனானால சேதம் வந்துச்சு, ஆனா நம்ம எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். அப்படிதானே? நீங்க நினைக்கிறீங்க நம்ம சுய பாதுகாப்பு இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்க போய் தான் நம்ம இவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கவங்கலாம் பாதுகாப்பா இருக்க முடியாம இறந்து போயிட்டாங்க இல்லையா? இப்ப நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்துருக்காருன்னா அப்ப நம்ம அசதியா இருக்கக்கூடாது. என்ன தூக்கம் வந்தாலும் அசதி வந்தாலும் எழுப்பி முழங்கால் அட்லீஸ்ட் உங்க சமூகத்துல நிற்கப்பா, எனக்கு ஜோம் பண்ண முடியல, என்னை பலப்படுத்துங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? புது பலனை கொடுப்பார். வார்த்தையை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள பலன், எலும்புகளுக்குள்ள அந்த பலன் வரும். சில சொல்ல எலும்பெல்லாம் வலிக்கு எப்படிமா, நான் மறந்து சொல்றேன், எலும்பெல்லாம் வலிச்சுச்சுன்னா வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா வேதாகமத்துல ஒரு வார்த்தை கூட போய் சொல்லாது. வானமும் பூமி நிலை மாறினாலும் என்னுடைய வார்த்தைகள் மாறாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல. ஆமா, நீதிமொழிகள் 1:2 கற்பனைகளை போதனைகளை கைகொண்டு அவைகள் உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனமாகும். இதெல்லாம் சொல்லுவாங்க, எலும்பு வீக்கா இருக்கு கால்சியம் மாத்திரை, அது நான் தப்புன்னு சொல்ல வரல. என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த வசனத்தை உட்கொள்ள நம்ம எலும்புகளுக்குள்ள ஊன், அந்த பலன் என்ன செய்யும்? நமக்குள்ள வரும். இந்த பலன் தான் மோஸ்ட்லி 120 வயசு வரைக்கும். நீங்க என்ன கடைசியில வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், 120 வயசு வரைக்கும் அவன் கண்ணில் பார்வை மங்கல்ல, உடம்புல பலன் குறையும். ஏன் தெரியுமா? ஆண்டவரோடு ரொம்ப நாட்கள் மாற்றம், ரொம்ப நிமிடங்கள், எப்பொழுதும் எழுதிச்சதுல இருந்து கர்த்தரோடு உறவாடிக்கிட்டே இருந்தான். அவன் எப்பொழுதும் இதுலயும் அக்கினியாவே இருந்துச்சு. அதனால அவன் உடம்புல பலன் குறையல, கண்ணில் பார்வை ஒளி மங்கள். இப்ப நம்ம எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கோம்ல, கண்ணாடி போடுறோம்ல, ஆனா நம்ம உடம்புல பலன் குறையல, கண்ணில் ஒளி மங்காம இருக்கணும்னா என்ன செய்ய தெரியுமா? தியானிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல குறையவே இருக்கக்கூடாது. எத்தனை மணி ஆனாலும் சரி, 1 மணி நேரம் நீங்க ஜபிப்பீங்களா? அதுக்கு டைம் என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய 1 மணி நேரம் கொடுத்துதான். அப்படி கொடுத்து பாருங்க. ஃபாதர் தர்மன்ஸ் படிச்சு பாரு பாட்டு, 1 மணி நேரம் கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அப்படி 1 மணி நேரம் ஜபத்தை நீங்க கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கும் பொழுதும் நம்ம இருதயம் என்ன செய்யும்? அனல் கொள்ளும். அந்த அனல் நம்மளை சுத்திகரிக்கும், நம்மளை சார்ந்தவர்களை சுத்திகரிக்கும். நம்ம சார்ந்தவங்களை மாத்திரம் இல்லை, நம்ம இருக்கிற பட்டணம் முழுவதையும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவதற்கு ஏதுவா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அந்த ஊழியம் செய்யறதுல எந்த ஒரு குறைவும் நிச்சயப்படாது, வைக்கக்கூடாது. அப்ப அவருடைய வார்த்தை எலும்புகளுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும்? அக்கினியா இருக்கணும். அந்த அக்கினி நம்மள என்ன செய்யணும்? சுட்டரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துல பலி செலுத்தும் போது என்ன செய்வாங்கன்னா, கொழுப்பை முதல்ல அடிச்சிருவாங்க. என்ன செய்வாங்கன்னா, கொழுப்பை முதல்ல அடிச்சிருவாங்க. சரி, பலிதானே செலுத்துறாங்க, எதுக்கு நம்ம அப்படியே வச்சாங்க? துண்டுடா வைக்கிறதுக்கு முன்னால தோலை உரிச்சிருவாங்க. தோலை உரிக்கிறதுனா, தோலை உரிச்ச பிறகு அந்த எந்த மிருகம் கண்டுபிடிக்க முடியாது. ஆடா, மாடா, செம்மறியாடா, வெள்ளாடான்னு தெரியாது. அப்ப நம்ம பலிபீடத்துல வச்சு அக்கினிக்கு கொடுக்கப்படும். நம்மளை அக்கினிக்குள்ள ஆண்டவராக அக்கினிக்குள்ள நம்மளை வச்சோமானால் நம்மளுடைய சுய மனதை எடுத்துட்டு போயிடும். அப்ப முற்றிலும் நாம என்ன செய்வோம்னா ஆண்டவருடைய கண்ட்ரோல வந்துடும். கர்த்தருடைய கண்ட்ரோல், இயேசு கிறிஸ்துவோட கண்ட்ரோல வரும் பொழுது மாம்சத்துக்குரிய கிரிகள், அந்த இச்சையோ இல்ல பொருளாசையோ ஜீவனத்தின் பெருமை எதுவும் நம்மள மேற்கொள்ள முடியாது. அப்படியே ஆண்டவரே நம்ம நடத்துவார். பூமியில ஒரு மினி பல்லோகம் பாரு, எப்படி ஏனோக்கு தேவனை சந்திச்சாரோ அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரும். ஒவ்வொரு நாளும் அப்படியே நம்ம ஆண்டவர் நடத்தப்படுவோமானால் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம மேல நினைவா இருப்பான்னு சொன்னார். நம்ம மேல நினைவா இருப்பேன்னு சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்க ஒருத்தரை விட்டுட்டு உலக பிரகாரம் அது இல்லை இது இல்லை நம்ம சொன்னோம்னா அது பிரயோஜனமே இல்லை. நம்ம நினைக்கிறவரை நாம நினைச்சோம்னா ஆண்டவர் நம்மளை எட்டாவது
புரியுதா? என்ன செய்வாரு? வாந்தி பண்ணி போட்டு வேண்டியிருக்காரு. இன்னொன்னு, நம்ம ரொம்ப அனலா இருக்கோம்னா, இப்ப நம்ம எலிசா செஞ்ச அற்புதத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போவாது ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்காம இறந்து போனோம். அந்த காலத்துல ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்க மாட்டாங்க. இறந்து போன சடலத்தை தொட்டு பாருங்க, சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அதுல ரத்த ஓட்டம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜீவனே இல்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்கும். ஐஸ் பெட்டியில வைக்காமே சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்த உடம்புக்குள்ள அனலை கொண்டு வர முடிஞ்சது எலிசா அப்படின்னா, அவருக்குள்ள இருந்த அனல் பெருசு. அது இந்த உலகத்தெல்லாம் மீட்கிறதுக்குன்னு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அனல். அந்த அனலை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசதியா நினைக்கக்கூடாது. எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் அந்த அனலை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். அந்த அனல் நமக்குள்ள எப்பொழுதும் கொழுந்துட்டு வரும். எப்படி எம்மாவூர் சீஷர் எம்மாவூருக்கு போனச்சு சொன்னாங்களோ, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம இருதயம் கொழுந்துவிட்டு எரியலையான்னு கேட்டாங்கல்ல. அப்ப ஆண்டத்தை வார்த்தையை சொல்லும் பொழுது இருதயம் கொழுந்துட்டு எரிஞ்சுட்டு இன்னையிலேருந்து நம்ம எல்லாரும் ஒரு டிசிஷன், ஒரு பிரதிக்கான பண்ணி என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த வாரத்துக்கு யாரையாவது ஒருத்தரை கிறிஸ்துவனும் எப்படியாவது நான் நடத்தினாங்க. எனக்கு பலன் உங்க சுய பலத்தால முடியாது. இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த வாரம் எப்படியாவது ஒருத்தருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி நான் அடுத்த வாரம் சர்ச்சை கொடுக்கணும். அந்த பிரயாசத்தை எடுங்க. யோசிப்பா பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆடுதான் குட்டி போடும், மேய்ப்பன் குட்டி போட மாட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க தான் வாழ்ந்து காட்டணும், கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவங்களா. அது மாத்திரம் இல்ல, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும். வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இதில பரிதாபங்களை காண்பான்னு சொல்லி நாத்தான்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி சொல்லி கொண்டு ஜெபத்துல நடத்தணும். அவங்கள ஜெபத்துல தான். இது நம்ம மேல விழுந்த கடமை. கிறிஸ்தவனா கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிற ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை. நீங்க செய்யலைன்னா உங்க ஆவி அனல் இல்லைன்னு அர்த்தம், அசதியா இருக்கீங்கன்னு அர்த்தம். அசதியாவோ இல்ல அனல் இல்லாம இருந்தோமானால் கர்த்தர் நம்மள வாந்தி பண்ணி போடுவார். நம்மள அவர் நினைக்கலைன்னா நம்ம இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அறியாத ஒரு மார்க்கத்தை இருந்திருப்போம். கர்த்தருடைய உபதேசத்தை தெரியாதவங்களா இருந்திருப்போம். நரகத்துக்கு நேரம் வழிநடத்தப்பட்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையில ஒருவேளை நிறைய மார்க்கத்தை நம்மளோட எக்ஸ்பர்ட், அதாவது எக்ஸ்பர்ட் என்னன்னா கெட்டிக்காரங்க நல்லவங்க எல்லாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா அவருக்கு நம்ம மேல இந்த இறக்கம் தான் காரணம். அந்த இறக்கத்தை நம்ம உதாசீனப்படுத்தாம எப்பொழுது என்ன செய்யணும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மனப்பாடம் பண்ணிக்கணும். நான் திரும்ப அதான் சொல்றேன். ஆவியிலே அனலாயுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒண்ணு குறைஞ்சாலும் பிரச்சனை. உங்களோட சரியில்லாம இருக்கும். ஊழியம் செய்யறத குறைவே வைக்கக்கூடாது. எப்படியாயும் ஆண்டவருடைய அன்பை ஏதாவது ஒரு கடைக்கு சாமான்ல எப்படியும் போகும்போதே யோசிங்க. இந்த மனுஷனும் மனுஷ கடவுள் இவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு உதவி செய்யுங்க. பஸ்ல அவங்க பக்கத்துல ஏதாவது பேச்சு கொடுங்க. இன்னைக்கு ட்ராக்ஸ் கொண்டு போங்க. ஆனால் சொல்லி நான் வாங்கி தரேன். போய் கொடுங்க. கர்த்தர் உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நேசிக்கிறான்னு சொன்ன ஒரு வார்த்தை ஒரு டிபி பேஷண்டா இந்த பால் இனிச்சாவை தொட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் சபை மக்கள் உள்ள ஒரு சபையை உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு குட்டி பிள்ளை வந்து சொல்லிச்சான், இயேசுவை நேசிக்கிறார். இந்த ஒரே வார்த்தை தான். இந்த ஒரே வார்த்தை. அது நம்ம ஊருக்கு வந்து ஒரு முகமது ஏஜாஸ் ஒருத்தர் ஜோமனார் ஞாபகம் இருக்கா? ஒரு முஸ்லீம் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மனுஷன். ஆமா, அவர் சொல்லாரு ஒரு மரத்துல ஒரு போர்டு இருந்துச்சு, உங்கள் துக்கம் சந்தோஷமாயுமா. அந்த ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிச்சுங்க. அப்ப நம்ம முழு பைபிள் நம்ம வச்சு வாசிக்கிறோம். அப்ப வார்த்தை எப்படி பேசாம இருக்கும் நம்மகிட்ட? அப்ப நம்ம அசதியா இருக்கோம்னு அப்படிதானே? வாசிச்ச அதிகாரத்தையும் வாசிக்காதீங்க. ஒரு பொருத்தனை எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முழுவதையும் வாசிப்பேன். முழுதுல இந்த சாப்டர்லாம் நான் வாசிப்பேன். இந்த வசனம் என்னோட பேசணும் அப்படின்னு நம்ம பொருத்தனை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை அதை நிறைவேற்ற முயற்சி. கர்த்தர் இந்த செய்தி ஆசிரியர் விசுவாசிப்பேன். ஜோம் தகப்பனே, அந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியும் அனலாயை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருக்கும்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, எங்க இருதயத்துகளில் வாசமா இருக்கிறீரப்பா, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி உண்மை நோக்கி எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களோடு கூட உறவாடி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அனல் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிற அனலாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகரை உடைய மந்தையில சேர்க்கிற அனலாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்கிற சண்டே ஸ்கூலுக்கு அநேக சிறு பிள்ளைகள் வரட்டும் ஆண்டவரே. அநேக ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க
இயேசுவின் நாமத்தினாலே மனக்கட்டுல குருட்டாட்டம் பண்ணி அப்பா அப்பா ஸ்தோத்திரம் தொந்தரவுபடுத்துகிற சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சதையான இதயத்தை கொடுப்பீராக. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இதயம் கொழுந்துவிட்டு எரியட்டும் ஆண்டவரே, எரியட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் பாவ பழக்க வழக்கங்கள் சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் நாமம் உயர்த்துகிற சந்ததியாய் இந்த சர்ச்சுக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜாதிகளின் நடுவிலும் ஜனங்களின் நடுவிலும் இந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் அறியப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வருகிற சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும், சித்திர பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சித்திர தீர்ந்த அரமண மூல கற்கள் போல இருக்கட்டும். ஆண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஓங்கி வளர்த்த விருட்ச கன்றுகளை போல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீதிமான போல பனகை போல செழிப்பாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்கிற வேலைகளிலே கர்த்தரை பிரதிபலிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீங்க மாப்பசைகளை கொட்டி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க கலக்கிய தானியத்தால் நிரப்புகிறதற்காய் நன்றி. இப்ப ஆலையில எண்ணெயும் திராட்சரசம் வழிந்தோடுகிறதற்காய் நன்றி. அவங்க விவசாயம் பண்ற இடத்துல செழிப்ப கட்டளையிடுங்கப்பா. அப்பா கிணத்துல தண்ணிய ஊற பண்ணுங்கப்பா. ஆண்டவரே சேதம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன், சேதம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் கர்த்தர் நீரப்பா. இவர்களுக்காய் யுத்தம் செய்கிறதற்காய் நன்றி. அப்பா வறுமை மாறட்டும் ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையில விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. அப்பா சமாரியா பட்டணத்துல தேவ வசனம் விருத்தி அடைந்ததே, அதுபோல தேவனிடத்திலே தேவ வசனம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்குள்ள இருதயத்திலே தேவ வசனம் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. வாயை திறந்தாலே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வெளியே நடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே பிசாசுகள் அலறி ஓடணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்நாட்களிலே ஒவ்வொருவர்களையும் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஊற்றுவீராக ராஜா, அபிஷேகத்தினால நிரப்பீராக ராஜா. நிறைந்து அனுப்புகிறதற்காய் நன்றி, நிறைந்து அனுப்புகிறதற்காய் நன்றி. சுத்திகரித்து அனுப்புங்கப்பா. அவங்க ஆவியை அனலுள்ளது ஆக்குங்கப்பா. அப்பா இந்த வசனத்தின் மூலமாய் அக்கினியை கொடுக்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய எலும்புகளுக்குள்ளும் உடைய வசனத்தை அப்பா அடைத்து வைக்கிறோம் ஆண்டவரே. அவங்க இருதயத்தை அக்கினியாய் மாற்றட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எங்களில் இருக்கிற நீ பெரியவர் என்பதை வரும் நாட்களிலே இந்த ஊர் ஜனங்கள் காணும்படி செய்வதற்காய் நன்றி. அப்பா பொறுப்படுத்திக் கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. வருகிற வாரத்துக்கு தேவையான பலத்தை கொடுப்பீராக ராஜா. பலமுள்ளவர்களாய் வெளியே செல்லட்டும். யாருக்கு எந்த சுகவீனம் வரக்கூடாது அப்பா, பலவீனம் வரக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அவங்க எலும்புகளுக்குள்ளே ஊனா இருக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் அதை அப்படியே அந்த வார்த்தையை ஒவ்வொருவர் மேல சீல் பண்றோம், சீல் பண்றோம். இயேசுவா அந்த வார்த்தையை சீல் பண்றோம்ப்பா. ஆண்டவரே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் சொன்ன தேவன். நாங்க உங்களை நினைச்சிருக்கோம்ப்பா, உங்க வார்த்தையை நினைச்சிருக்கோம்ப்பா. அது அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்கப்பா வெளிச்சம் உண்டாக கடவுள், அப்படியே ஆயிடுச்சு. நாங்க சொல்றோம்ப்பா, உங்க பிள்ளைங்கப்பா இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தை எடுத்து சொல்றோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க எலும்புகளுக்குள்ளே உங்களுடைய வசனம் அடைபடட்டும். அது ஊனாகட்டும் ஆண்டவரே. அது அவர்களுக்கு பலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உடம்பு முழுவதும் பலவீனம் மாறட்டும். கர்த்தர் இறங்குவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அசாத்தியங்களை செய்கிற தேவன் அசாத்தியமான காரியங்களை இங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்வீராக ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த வாரத்துக்கு தேவையான பலத்தை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின்